Hello students, welcome to my channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 9th standard business maths chapter 3 analytical geometry exercise 3.2ல 5th sum தான் பார்க்க போறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வாங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. A manufacturer produces 80 TV sets at a cost of 2,20,000 and 125 TV sets at a cost of 2,87,500. Assuming the cost curve to be linear, find the linear expression of the given information. Also estimate the cost of 95 TV sets னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா அப்சர்வ் பண்ணிக்காங்க. ஒரு மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுறாருன்னா 80 டிவி செட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. எத்தனை டிவி செட்ஸ்? 80 டிவி செட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அந்த 80 டிவி செட்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆகிற காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,20,000. ஓகேங்களா? 80 டிவி செட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவர். அதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,20,000 அண்ட் அனதர் செட் ஆஃப் 125 டிவி செட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கான காஸ்ட் வந்து 2,80,000 ருபீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இதுக்கு நம்மளை வந்து லீனியர் எக்ஸ்பிரஷன் வந்து கண்டுபிடி சொல்கிறோம், அதாவது ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த கிவன் டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம இந்த சம்க்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 95 டிவி செட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80 டிவி செட்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது, 125 டிவி செட்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது. அப்போ 95 டிவி செட்ஸ்க்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆகக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம், அதாவது லீனியர் எக்ஸ்பிரஷன் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? டிவி செட்ஸ் அண்டு காஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அது ரெண்டுத்தையும் எழுதிங்க. டிவி செட்ஸ் அண்டு காஸ்ட் எழுதிங்க. டிவி செட்ஸை வந்து நம்ம எக்ஸ்னோ ஏன்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ டிவி செட்ஸ் எக்ஸ்னோ நம்ம காஸ்ட் என்ன பண்ணலாம், ஒய்னோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே எழுதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எத்தனை டிவி செட்ஸ்? 80 டிவி செட்ஸ். அப்போது 80 காஸ்ட் எவ்வளோ ஆகுது? 80 டிவி செட்ஸ்க்கு 2,20,000 ஆகுது. 2,20,000. அனதர் பாருங்கள், செகண்ட் எவ்வளோ? 125 டிவி செட்ஸ். அப்போ 125 அதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகுது? 2,87,500 போட்டச்சா? இப்போ இதை என்ன பண்ணுங்கள், X1 X2 இதை வந்து Y1 Y2 இது போல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? லீனியர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கான ஃபார்முலா எழுதிங்க. என்ன ஃபார்முலானா y - y1 by y - y1 by y2 - y1 equal to x - x1 by x2 - x1. ஸோ ஃபார்முலா எழுதியாச்சா? இந்த ஃபார்முலா என்ன பண்ணால் இப்போ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ y - y1 y1ஓட வேல்யூ என்ன பாருங்கள், 2,20,000. ஓகேங்களா? டிவைட் y2ஓட வேல்யூ என்ன? 2,87,500 மைனஸ் y1 அதே 2,20,000 போட்டோமா? ஈக்குவல் டு x - x1 x1ஓட வேல்யூ என்ன? 80. ஸோ 80 மைனஸ் x2ஓட வேல்யூ 125. ஸோ 125 மைனஸ் x1ஓட வேல்யூ 80 போட்டுச்சா? நெக்ஸ்ட் இங்கே மேலே இருக்கிறத அப்படியே வச்சுங்க. y - 2,20,000 பை இப்போ 2,87,500லேருந்து 2,20,000 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 67,500ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 67,500ன்னு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே போட்டுங்க. ஈக்குவல் டு இங்கே மேலே இருக்கிறத அப்படியே வச்சுங்க. x - 80 டிவைட் 125லேருந்து 80 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 45ன்றது வந்து நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போ என்ன பண்ணால் இந்த 45 இந்த 67,500 நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 145 சார் 45 அண்ட் 45 × 1,500 பாருங்கள் 45 × 1,500 இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் இருக்கும். ஸோ 145 சார் 45 அண்ட் 1,500 × 45 is equal to 67,500. ஸோ இப்படி கேன்சல் பண்ணிடலாமா? இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சம் போட்டுடலாம். ஸோ இப்படி கேன்சல் பண்ணிங்க. 145 சார் 45 45 × 1,500 67,500 கேன்சல் ஆகிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இங்கே இருக்க இந்த 1 இது கூடயும் இங்கே இருக்க இந்த 1,500 இங்கே இருக்க x - 80 கூட நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ பண்ணி பார்க்கலாம். இங்கே 1 கூட பண்ணிங்கன்னா இதே தான் வரும். ஸோ இதை நீங்கள் அதுக்கு பண்ணாமல் அப்படியே எழுதிடலாம். y - 2,20,000 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 1,500 × x எவ்வளோ? 1,500 x 1,500 × x எவ்வளோ? 1,500 x மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1,500 x போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ணோம் 1,500 × 80 1,500 × 80 எவ்வளோ? 1,20,000. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள் y மட்டும் வச்சுங்க. y ஈக்குவல் டு ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ y ஈக்குவல் டு 1,500 x 1,500 x. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இங்கே மைனஸில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கம் வந்தால் என்ன மாறும்? ப்ளஸ்ஸாக மாறுமா? அதுக்கு முன்னாடி நம்ம இதே போட்டுக்கலாம். 1,500 x - 1,20,000
இப்போ இங்கே பாருங்கள் -2,20,000 இருக்கா, அந்த -2,20,000 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது +2,20,000 மாறுமா, +2,20,000 போட்டுச்சா. இப்போ அடுத்து பாருங்கள், அப்போ y = 1,500 x. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த 2,20,000 நம்ம என்ன பண்ணணும், -1,20,000 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1 lakh கிடைக்கும். என்ன 1 இல்லை +1 lakh. ஏன்னா இங்கே பெரிய கிரேட்டர் நம்பர் என்ன இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் +ல் தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 1 lakh கிடைக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு 2,20,000 இருக்குது. அந்த 2,20,000 1,20,000 போச்சுன்னா மீதி 1 lakh. அந்த 1 lakh தான் நம்ம இங்கே போட்டுருக்கோம். இப்போ இதுதான் என்னன்னா நம்மளுக்கு தேவையான லீனியர் எக்ஸ்பிரஷன், அதாவது ஈக்குவேஷன். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த கிவன் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இப்போ நம்ம ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 95 டிவி செட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு ஆகிற அமௌண்ட்டு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் இப்போ நம்ம அந்த அமௌண்ட்டை அப்படியே போடலாம். ஓகேங்களா. கொஸ்டினில் பாருங்கள் 95 டிவி செட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் எங்கே எக்ஸ்ன்னு இருக்கும், அந்த எக்ஸ்ன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த 95 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேங்களா. இப்போ எங்கே எக்ஸ்ன்னு வருது அந்த ஈக்குவேஷனில் அந்த இடத்துல நம்ம 95 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே தான் ஈக்குவேஷனாக நம்மளுக்கு எக்ஸ் இருக்கா. அப்போ அந்த எக்ஸ்ன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 95 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ x = 95 எடுத்துங்க. x = 95. இப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y = 1,500 எக்ஸ்ன்னு இருக்கா. அப்போ எக்ஸ்ன்ற இடத்துல ×95 + 1 lakh கொடுத்தோமா. இப்போ இது ரெண்டு தான் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ 1,500 × 95 + 1 lakh பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2,42,500. இதுதான் என்னன்னா நம்ம 95 டிவி செட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆகக்கூடிய காஸ்ட். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.